அவர்களை நான் கைப்பிடித்து நடத்தி வந்தபோது, கைப்பிடிக்கும் தெய்வமே, மது கரம் இரக்கத்தின் கரம், மது கரம் சுகம் நல்கும் கரம், மது கரம் மன்னிக்கும் கரம், மது கரம் அரவணைக்கும் கரம், மது கரம் கண்ணீரை துடைக்கும் கரம், மது கரத்தை கெட்டியாக பிடித்து கொண்டால் போதும், எதை குறித்து பயமே இல்லை. என்னை இப்படி பற்றி கொள்ளாதே என்று நீர் கூறும் அளவுக்கு உம்மை மகதலாம் மரியாவைப் போல பிடித்து கொள்ள ஆசையப்பா. நீர் மிகவும் அன்பு செய்த என் மக்கள், என்றும் நீர் பாசத்தோடு உரிமையோடு அழைத்த இஸ்ராயல் மக்களை நீர் எப்படி எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்தீர்? அவர்களுக்கு முன்போ பின்போ இடமோ வளமோ அல்ல, மாறாக அவர்களோடு பின்னி பிணைந்து இணைந்து கரங்களை கோர்த்தபடி நான் என்றும் உன்னோடு இருக்கிறேன், எதை குறித்தும் பயப்படாதே, வாழ்ந்தால் உன்னோடு இறந்தால் உன்னோடு என்று சொல்லும் விதத்தில் அந்த பாலைவன துயர பயணத்தில் இணைந்து வந்தீரே. நீர் கரம் கோர்த்த பொழுது அவர்களின் ஆடைகள் கிழியவில்லை, மிதியடிகள் அருந்து போக இல்லையே. நீர் கரம் பிடித்ததால் செங்கடலும் விலகியது, வானம் வந்து மன்னாவை பொழிந்தது, பாறையும் தண்ணீரை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் கரங்களை கோர்த்து கொள்ளும் ஆண்டவரே, எங்களுடைய நோயில், தனிமையில், வேதனையில், விரக்தியில், பயத்தில் எங்களோடு கரம் கோர்த்து நடம் ஆண்டவரே. ஆமேன்.